அனைவருக்கும் வணக்கம். மும்மொழி கொள்கை கட்டாயப்படுத்தி பிஜேபி அரசு தமிழக அரசிடமும் தமிழக மக்களிடமும் திணிக்க பார்க்கிறது. அதை நம்ம செய்தித்தாளில் பார்த்துருப்போம், செய்தி தொலைக்காட்சியிலையும் பார்த்துருப்போம். மும்மொழி, அதாவது இந்திய நீங்க படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் நிதியை கொடுப்போம். டைரக்டாவே ஒரு மிரட்டல் தான் இது. தமிழக அரசு மிரட்டுறது இல்லை, தமிழக மக்களை மிரட்டுறது. அப்போ என்னன்னா, நீங்க திரும்பி திமுகவுக்கு நீங்க ஓட்டு போட்டோ இல்லை மற்ற வேற கட்சிக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா உங்களுடைய மாணவர்களுக்கு நாங்க நிதி கொடுக்க மாட்டோம், படிப்புக்கு நாங்க உதவி செய்ய மாட்டோம் அப்படின்றத டைரக்டாவே பிஜேபி அரசு ஒரு மிரட்டல் ஒரு செய்தியா தான் வெளியிட்டு இருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா தமிழக அரசு இருமொழி கொள்கை தான் அப்படின்றது. அதாவது ஆளுங்கட்சியா இருந்தாலும் ஆண்ட கட்சி அதிமுக திமுக வந்தாலும் எந்த கட்சி ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருந்த போது இருமொழி கொள்கையை தான் நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்க கட்சி விஜய் கட்சியாக இருந்தாலும் சரி, இருமொழி கொள்கை மட்டும்தான் எங்களுடைய கொள்கையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுல பிஜேபி என்னன்னா இவ்வளவு டைரக்டா ஒரு மிரட்டல் விட்டுருக்கு. என்ன காரணம்னா, ஓட்டு அடுத்த முறை தேர்தல் வந்தா எங்களுக்கு ஓட்டு போடுங்க, உங்களுக்கு நாங்க கல்விக்கு நாங்க நிதி கொடுக்குறோம் அப்படி என்பது ஒரு பயங்கர ஒரு மிரட்டலாதான் இந்த பதிவை அவங்க இந்த செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. இப்ப பிஜேபி அஜெண்டாவே என்னன்னா, இப்ப கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால ஒரே நாடு ஒரே தேர்தல்ட்டு மிகப்பெரிய ஒரு முழக்கமா இந்தியா முழுவதும் பரப்புனாங்க. அதுல குறிப்பா இன்னொன்னு சேர்க்கறதுக்கு என்னன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி. அதுக்கப்புறம் அதுல ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லியிருந்தாங்க கூட அது மறைமுகமா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மதம், அந்த ஒரே மதம் என்பது மறைமுகமா அவங்க செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே மதம். ஆனா ஒரே மதம் கிடையாது, அதுல பல சாதி பிரிவுகள் இருக்கும். இந்து மத தர்மத்தின்படி இங்க நெத்தியில பிறந்தவன் இந்த சாதிக்காரன், நெஞ்சில பிறந்தவன் இந்த சாதிக்காரன், தொடையில பிறந்தவன் இந்த சாதிக்காரன், காலில் பிறந்தவன் இந்த சாதிக்காரன் அப்படின்ற மாதிரி அந்த மனு தர்மம் சொல்லுது இல்ல, அதன் அடிப்படையில சாதிகளை பிரிச்சு குலத்துறைகளை படிங்க, அதாவது குலக்கல்விய நீங்க கத்துக்குங்க. நீங்க இன்ஜினியருக்கு படிக்க வேணாம், நீங்க டாக்டருக்கு படிக்க வேணாம், நீங்க கலெக்டர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எந்த படிப்பும் படிக்க வேணாம், ஏன் நீங்க சயின்டிஸ்டா கூட ஆக வேணாம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு குல தொழில் கல்வியை நாங்க கத்துத்தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமா அவங்க மறைமுகமா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இந்த நீட் தேர்வா இருந்தாலும் சரி, எல்லாமே ஏழை எளிய மாணவர்கள் அந்த கல்வியை கத்துக்க கூடாது அப்படி என்பதுதான் பிஜேபியோடைய நோக்கம். இப்ப பிஜேபி கட்சியில இங்க இருக்கானுல்ல, அவனுக்கு எவனாவது இது மாதிரி திமுக அரசை நீங்க எப்படி வேணாலும் மிரட்டலாம், அவங்க ஊழல் செஞ்சிருக்கலாம், அவங்களை கொள்ளையடிச்சிருக்கலாம், அவங்கள அவங்க அரசியல் ரீதியாவோ இந்த தனி மனித தாக்குதல் மூலமாவோ நம்ம செய்யலாம். ஆனா இது மக்களுடைய கல்வி பிரச்சனை, இது மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனை. அதனால தயவு செய்து இதுல தம் ஒன்றிய அரசு செயல்படாம நம்மளுடைய மக்களுக்கு செய்யணும்னு பிஜேபி கட்சி இங்க தமிழ்நாட்டுல இருக்குல்ல, பிஜேபி தலைவரா இருக்கு எவனாவது ஒருத்தன் சொல்லியிருக்கானா? எல்லாமே சங்கி பயலதான் இருக்கிறானு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க திமுகவும் சரி மற்ற எந்த கட்சியும் ஆளக்கூடாது. அதான் அவன் சொல்றான். அந்த பிஜேபியோட அஜெண்டாவே என்னன்னா, இந்தியா முழுவதும் அவங்களை எதிர்க்கிற சக்தி யாருமே இருக்கக்கூடாது அப்படி என்பதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு திட்டமாவே இருக்கு. அதனாலதான் எல்லா மாநிலத்திலையும் உள்ள புகுந்து அந்த மாநில கட்சிகளை அழிக்கிறது, ஒழிக்கிறது, அந்த மாநில கட்சிகள் கூட்டணி சேர்ந்து அந்த கூட்டணி கட்சிகளையும் நாசம் பண்றதுதான் பிஜேபியுடைய வேலையை. அப்ப ரெண்டு கட்சிகள் இருக்கும் போது நீனா நானா பார்த்தலாம் அப்படின்றது பிஜேபி அவங்கள ஈஸியா இந்து மதத்தை டார்கெட் பண்ணி நம்ம கடவுளை இழிவுபடுத்திட்டாரு, இந்து மதத்தை இழிவுபடுத்திட்டாங்கன்னு சொல்லி இவனு பண்ணாத இழிவு கிடையாது, இவனு பண்ணாத அட்டகாசம் கிடையாது. ஆனா இவனு இந்து மதத்தை காக்குற மாதிரியும் இந்து கடவுளை காக்குற மாதிரியும் மிகப்பெரிய ஒரு சதி வேலைகளை செஞ்சுக்கிட்டு எதிர்த்தரப்புல அந்த பழியை போட்டுக்கிட்டு இவன் நாங்க தான் இந்துக்களை காப்பாற்றணும் அப்படின்ற அந்த ஒரு அஜெண்டாவை வட மாநிலத்துல இருக்கிற மக்கள் நம்பிக்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. அப்ப கூட வட மாநில மக்கள் கூட கொஞ்சம் தெளிவடைஞ்சிட்டாங்க. அயோத்தியில ராமர் கோயில் கட்டும் போதே அந்த தொகுதியில நின்ன வேட்பாளரே தோற்கடிச்சிருக்காங்க. அப்ப வட மாநிலத்திலேயே கொஞ்சம் கொஞ்சம் அவங்க பகுத்தறிவு நோக்கி நகர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த இதை தமிழ்நாட்டுல செயல்படுத்த
செயல்படுத்த பாக்குறாங்க. அந்த திட்டம் வந்து தமிழக மக்கள் மத்தியில வந்து நிலைக்காது. இவனை வந்து திருப்பரங்குன்ற இஷ்யூ பார்த்திருப்பீங்க. எவ்வளவு பெரிய ஒரு மத கலவரத்தை தூண்டி விட்டுட்டுனா ஒட்டுமொத்த இந்து மக்களையும் வந்து நம்ம பக்கம் திருப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க வந்து ஒரு சதி வேலைகளை வந்து ஏற்படுத்தினாங்க. ஆனால் தமிழக மக்கள் வந்து அதை வந்து செருப்பால் அடிக்கிற மாதிரி வந்து அந்த செய்தியை வந்து ஒண்ணுமில்லாம அந்த அவ்வளவு பெரிய கூட்டத்தை பணத்தை கொடுத்தாங்களோ இல்ல வந்து பொருளை கொடுத்தாங்களோ இல்ல பேங்க்ல லோன் வாங்கி தரேன் உனக்கு அது வாங்கி தரேன்னு சொல்லி அந்த கூட்டத்தை கூட்டினாங்களோ, ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்டி மிகப்பெரிய ஒரு இந்து மதத்துக்கும் இஸ்லாமிய மதத்துக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிஜேபி வந்து மிகப்பெரிய ஒரு சதி வலையை வந்து செஞ்சானோ. அது வந்து மதுரை மக்களே வந்து செருப்பால் அடிக்கிற மாதிரி வந்து அந்த பிரச்சனை ஒண்ணுமில்லாம வந்து முடிச்சு விட்டுட்டாங்க. இப்ப வந்து மும்மொழி கொள்கை மூலியமா வந்து திரும்பி வந்து ஒரு கலவரத்தை, ஏன்னா வந்து தமிழ்நாடு வந்து ஒரு அமைதி பூங்காவா இருக்கு, இது வந்து எப்படியாவது வந்து கலவர பூமியா மாத்திரணும் அப்படி என்பது வந்து பிஜேபி வந்து மிகப்பெரிய ஒரு சதி வலைகளை வந்து பின்னிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து தமிழக மக்கள் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் வந்து தமிழ்நாடு என்பது வந்து பெரியாருடைய மண்ணு, இது வந்து திராவிட மண். இதுல வந்து நீ வந்து உன்னுடைய மதத்தையோ உன்னுடைய இனவாத எந்த ஒரு சதி வேலைகளும் வந்து தமிழக மண்ணில் வந்து உன்னால வந்து அரங்கேற்ற முடியாது. நீ உண்மையா மக்களுக்கு நீ உழைக்கிறோன்னா அந்த மக்களுடைய பிரச்சனை தீர்க்கிறோன்னா அந்த மக்கள் வந்து உங்களை வந்து ஆதரிப்பாங்க. ஆனா வந்து பிஜேபி வந்து எப்பொழுது மக்கள் பிரச்சனையை வந்து அவன் வந்து பேசவே மாட்டானுங்க. அவன் வந்து கடவுளுக்கு என்ன பிரச்சனை, கோவிலுக்கு என்ன பிரச்சனை, இதை மாதிரிதான் பேசணும். அதனாலதான் வந்து இவ்வளவு பகிரங்கமா வந்து நம்மள வந்து தமிழக அரசையும் சரி தமிழக மக்களையும் சரி ஒரு மிரட்டல் விடுறாங்க. எப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்க வந்து பணம் கொடுக்கும் நிதி கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேவலமான ஒரு அரசியல் வந்து பிஜேபி அரசு வந்து பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு வந்து இடம் கொடுக்குற அளவுக்கு வந்து தமிழக மக்கள் வந்து அந்த பிஜேபி வந்து ஆதரிக்கிறது ஒரு விளைவுதான் வந்து இந்த அளவுக்கு வந்து நிக்குது. ஒருபோதும் வந்து பிஜேபி வளர்ச்சி வந்து சேரி பகுதியில வந்து உள்ளவே வர முடியாது. ஏன்னா வந்து அம்பேத்கர் என்ற ஒரு பெரிய பிம்பம் வந்து அங்க வந்து இருக்கு. அதனால வந்து சேரி பகுதியில வந்து பிஜேபி வந்து வளர்வதற்கான வாய்ப்பே இல்லை. இந்த இடைநிலை சாதிகளோட ஆக்கிரமிப்பு தான் வந்து இந்த பிஜேபி வந்து ஈஸியா வந்து அவங்கள வந்து ஏமாற்றி உள்ள வந்து வர்றதுக்கான ஒரு முயற்சியில வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இடைநிலை சாதிகளும் வந்து ஒரு சில முற்போக்கு சிந்தனவாதிகளும் பகுத்தறிவாளர்களும் இருக்கும்போது அதனால வந்து அவங்களால வந்து வேகமா வந்து வர முடியாத ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கு. ஆனா வந்து இங்க இருக்கிற சாதிய கட்சிகள் வந்து பிஜேபி வந்து மிகப்பெரிய ஒரு தூணா வந்து அவங்க பக்கம் வந்து நின்றுக்கிட்டு பிஜேபி வளர்வதற்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா வந்து இருந்துட்டு இருக்காங்க. அந்த கட்சிகள்லாம் உணரணும். ஏன்னா வந்து இவங்க வந்து பிஜேபி வந்து என்ன மாதிரியான அரசியல் பண்ணிட்டு இருக்கிறானு அப்படின்றது வந்து மக்கள் உணர்ந்துட்டாங்க. அந்த கட்சி அதாவது சாதி சங்கத்தையோ சாதி கட்சியோ அமைப்பையோ வச்சு நடத்திட்டு இருக்கிற அந்த தலைவர்கள் வந்து உணர வேண்டும். ஏன்னா பிஜேபி வந்து என்ன மாதிரியான ஒரு அஜெண்டாவை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து கொண்டு வர பாக்குறாங்க அப்படின்றது வந்து அதோட கட்சிகள் வந்து உணர்ந்து அந்த பிஜேபி என்ற ஒரு கட்சியை வந்து தமிழ்நாட்டுல வந்து வேறு ஒன்று விடாம வந்து ஒட்டுமொத்த கட்சி தலைவர்களும் வந்து ஒருங்கிணைஞ்சு ஒற்றுமை இருக்கும். நீ வந்து உன்னுடைய சாதிக்கு வந்து நீ வந்து முக்கியத்துவம் கொடுக்குற, உங்க சாதி மக்கள் வந்து முன்னேறணும், உங்களோட சாதி மக்கள் வந்து வேலை வாய்ப்புல வந்து முன்னேறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க டைரக்டா வந்து தமிழக அரசு வந்து நீங்க வந்து உங்களுடைய கோரிக்கை வைக்கலாம். இல்ல ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்ச பிறகு அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை இடஒதுக்கீடு சொல்றீங்களா, அந்த இடஒதுக்கீடு வந்து மக்கள் தொகை அடிப்படையில வந்து எளிமையா வந்து கொடுத்துட்டு போயிடலாம். ஆனா பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க என்ன சாதிக்க முடியும்? ஒண்ணுமே சாதிக்க முடியாது. இது பிஜேபி வந்து தமிழகத்துல வந்து மிகப்பெரிய ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கு பல வழிகள் வந்து முயற்சி பண்ணுது. அதற்கு வந்து தமிழக மக்கள் வந்து ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டாங்க. அதே போல தலைவர்களும் வந்து கட்சி தலைவர்களும் வந்து ஒருபோதும் வந்து பிஜேபிக்கு துணை நின்று அவர்களை வந்து பலம் பெற செய்யக்கூடாது. அதுதான் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது, தமிழக மக்களுக்கு நல்லது, உங்களுடைய கட்சிகளுக்கு நல்லது. பார்க்கலாம். அடுத்த ஒரு நிகழ்ச்சியில வந்து சந்திப்போம். என்றும் உங்கள் ஆதரவோடு காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.